சாம்பார் சாதம், புளி சாதம், தேங்காய் சாதம், எலுமிச்சை சாதம், புதினா சாதம் எல்லாம் 30 ரூபா 30 ரூபா. வாங்கம்மா வாங்க சார், 30 ரூபாய்க்கு கலவை சாதம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், வந்து வாங்கிட்டு போங்க. சுட சுட சாப்பாடு, வாங்கிட்டு போங்க. கூவி கூவி விற்று கொண்டிருந்தாள் வனிதா. ஒரு கூடையில் சாப்பாடு பார்சல் அடுக்கி வைத்து கூவி கூவி விற்று கொண்டிருந்தாள் பிளாட்ஃபார கடையில். ரேஷன் அரிசியை விலை கொடுத்து வாங்கி அதை நன்கு கழுவி பதமாக வடித்து அதில் கலவை சாதங்களை செய்வாள். அவளது கைமணம் அவளுக்கென்று ஒரு வியாபார கூட்டத்தை உருவாக்கி இருந்தது. 12 மணிக்கு கூடையுடன் உட்கார்ந்தாள் என்றால் 2 மணிக்குள் அத்தனையும் விற்று தீர்ந்துவிடும். அவள் கைமணமும் கைராசியும் அப்படி. வீட்டில் அவள் சாப்பிடுவது முதல் நாள் இரவு ஊற வைத்த பழையதுதான். விற்ற காசுகளை எல்லாம் வங்கி கணக்கில் சேர்த்து கொண்டு வருகிறாள். வேறு யாருக்காகவும் அல்ல, வெளியூரில் தங்கி படிக்க வைத்து கொண்டிருக்கும் தன் மகனுக்காக. அவள் தயார் செய்யும் சாதங்கள் எல்லாம் விற்பனைக்காக மட்டும்தான், அவளது பசிக்காக அல்ல. ஒற்றையாளாக உழைக்கும் அவளுக்கு தன் மகனை வாழ்வில் முன்னேற்றிவிட வேண்டும் என்ற பசி மட்டும்தான் உண்டு, வயிற்று பசி அல்ல. எல்லாம் விற்று தீர்ந்து கடைசி 2 பொட்டலங்கள் மட்டும் மீந்து இருந்தது. அப்போதுதான் அந்த சிறுவனை கண்டாள். தூரத்தில் உட்கார்ந்து கொண்டு கடந்த 1 மணி நேரமாக இவளையே பார்த்து கொண்டிருந்தான். கண்களில் பசி அப்பட்டமாக தெரிந்தது. விற்காத 2 பொட்டலங்களை பார்த்தாள். அவனை பார்த்தாள். அவன் இவளையே பார்த்து கொண்டிருந்தான். கையை அசைத்து கூப்பிட்டாள். இவள் கூப்பிடுவதற்காகவே உட்கார்ந்து இருந்தவன் போல அவன் பட்டென எழுந்து விடுவிடு என ஓடி வந்தான். சாலையை கடந்து, சோறு துன்றியா என்றாள் அவனிடம். அவன் வேகமாக தலையசைத்தான். அந்த பொட்டலங்களில் ஒன்றை பிரித்து அவனிடம் நீட்டினாள். ஆவலுடன் அதை வாங்கி சிறுவன் உண்ண ஆரம்பித்தான். லபக் லபக் என. எங்கோ விடுதியில் தங்கி படித்து கொண்டிருக்கும் தன் கையால் சாப்பிட முடியாத தன் மகனின் பசியை அந்த சிறுவனின் கண்களில் கண்டு கொண்டிருந்தாள் அந்த தாய்க்காரி. கண்களில் கண்ணீர் மின்ன மின்ன.